மாரியம்மன் திருவிழா ஆண்டுக்கு ஒரு முறை மாரியம்மனுக்கு திருவிழா செய்யறோம். ஆமா. ஏய், நாடு நலப்பெற நாட்டு மக்கள் சிறப்பாக வாழ்வதற்காக ஆண்டுக்கு ஒரு முறை மாரியம்மனுக்கு திருவிழா ஏண்டா பணம் போயிட்டு போய் அதனால செய்யறாங்க. சரி, பணம் இருந்தா சும்மா இருக்காது. அங்க மாரியம்மனுக்கு திருவிழா. அதே போல எங்க ஊர்ல மாரியம்மனுக்கு திருவிழா செஞ்சாங்க. சூப்பரான நாடகக்காரங்க, சூப்பரான வந்தாங்க. எல்லாம் உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. எங்க குடும்பத்துல நாங்க உட்காந்து நாடகம் பாக்குறோம். யார் யாரு யார் யாரு? நானு, என் பொண்டாட்டி, என் சம்சாரம், என் மனைவி, மை ஒய்ஃப். என்ன சொன்ன? நானு, என் சம்சாரம், என் மனைவி, மை பொண்டாட்டி, மை ஒய்ஃப். நீ கூறினாயே அனைத்துமே ஒன்றுதான். போடணும் மண்டா வேலையா தெரியாதே. விளக்கு சொல்லு இருக்கு. அவர் வாஜா பேசிக்கிறார். சிம்மாசனத்தில் உட்காருங்க ஐயா. சொல்லு. நான் மனைவி சந்தாரம் படத்துல ஒன்று. உட்காரு உட்காரு. முன்னாடி வாங்கடா. சம்சாரம்னா யாரு? அது சத்தத்துல கல்யாணம் பண்றது. அது சம்சாரம். மனைவினா யாரு? யாரு? அது நோட்டீஸ் அடிச்சு கல்யாணம் பண்றது. அது மனைவி. அப்பா அம்மாக்கு தெரியாதோ தெரியாம தள்ளி போய் ரோடு ஏத்தி கல்யாணம் பண்றாங்க. அதெல்லாம் மை ஒய்ஃப். ஏறி போச்சு. அப்பா நினைக்காதீங்க. என் பொண்டாட்டி அவளை செல்லமா பாத்துக்கணும். என்னை விட்டு அவ பிரிய மாட்டா. அவளை விட்டு நான் பிரிய மாட்டேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும். எனக்கு அமைச்சது பாரு பொண்டாட்டி. பண்பானவரா, பாசத்திலே நுடித்தவரா, கற்புல சிறந்தவர்கள் யார் யார்? கண்ணகி, நலாயினி, இவங்கெல்லாம். உங்க அம்மா சரித்திர கதைகளை எடுத்துக்கொண்டால் அப்படித்தான் சொல்லுவாங்க. பத்தினி. அப்ப உங்க அம்மா தமிழ் பத்தினி. யாருக்கு தெரியும்? ஐயா, என் முன்னாடி இருக்கிறாள். நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். அப்படியா? ஆமாங்க. அப்படியே சுத்திக்கிட்டு தான் வந்து நிப்பா. அப்படியே முண்டை ஒரு சுத்து மாடு படுக்குதா? யாண்டின்னு கூப்பிட்டா போதும். என் முண்டாட்டி மூத்திரம் பேச்சு அவளுக்கு சுகர் அதிகமா. போவாத டாக்டர் கிடையாது. சுகர் டாக்டர் எட்டு போனா டாக்டருக்கு 500 மேல ஏறி போய் அவரு பாப்பாரு. என்ன பண்ண? என் பொண்டாட்டி எனக்கு 2 பசங்க. இது வரைக்கும் நம்பணும். சொல்லிக்கிட்டு வந்த வரைக்கும் நம்பணும். இப்ப என்ன சொன்ன? நானு, என் பொண்டாட்டி, எங்க 2 பேருக்கு 2 பசங்க. உனக்கு 2 பசங்களா? உனக்கடா? பொட்டியா? வேற மாதிரி சொன்னாங்களே. இல்ல, எந்த டோல்கேட்ல பார்த்து எங்க பேட்டரி வச்சிருந்தீங்க? சொன்னாங்க. மாம்பட்டு கோயில பொறி உண்டை வைக்கிற உனக்கே 3 புள்ள இருக்க சொல்ல. ஏதோ நம்பரை சொல்லு. ஏதோ நம்பர் சொல்லு. மழை மாட்டு வையலாம். ஐயா, நானே என் பொண்டாட்டி எனக்கு 2 பசங்க. எங்க குடும்பத்துல நாங்க உட்காந்து நாடகம் பாக்குறீங்க. நாடகம் நல்லா விறுவிறுப்பா போதுங்க. சூப்பரான நாடகம். என்ன நாடகம்? சொம்புல ஹரிச்சந்திரா. ஹரிச்சந்திரா. ஏன்டா அர்த்த தானத்தை பாக்குறது? நாடகம் பாத்துருக்கீங்க. நான் ஜனம் அதிகமா இருந்தது. கூட்டத்தை பப்புன்னு வயசுக்காரு சம்பூர்ண ஹரிச்சந்திரா தான் சொன்னாரு. என்ன நான் போய் உட்காந்து கிடையாது. என் காதுல சொம்புல ஹரிச்சந்திரான். ஹரிச்சந்திரா சிறப்பான நாடகம். பொய்யே சொல்லாத ஹரிச்சந்திரா. வாய்மையே வெல்லும். நம்ம காந்தியடிகள் இருக்கிறாரு. அவர் புகைப்படத்துக்கு பின்னாடி வாய்மையே வெல்லும். உண்மை. இந்த நாடகத்தை பார்த்து தான் வச்சாரு. மணி 2 மணி மயான காண்டம் நடக்குது. ஐயோ, ஹரிச்சந்திரன் பொண்டாட்டி அழகா பாரு. யாரு? ஹரிச்சந்திரன் பொண்டாட்டி. யாரு? நீலாவதி. இரணிய பொண்டாட்டி யாரு? இரணிய பொண்டாட்டி யாரு? தெரியல. ஐயா, ஏன்டா அழகா?
சந்தில மதி பரவாயில்ல பொந்தில மதி ஏய் அழறாங்க சந்தில மதி சொல்லு ஆமா அழறாங்க சந்தில மதி சொல்லு சந்தில மதி சொல்லு சந்தில மதி சொல்றா தெளிவா சொல்றா சந்தில மதி நாடகம் பார்த்த எனக்கே தெரியலையே பார்க்க வராது சூரியனுக்கும் பிறை சூரியன் யாரு சூரியனா சிவன் ஆனால் அந்த சிவனுடைய பிறையிலே நெற்றியில இருக்கவர் யாரு கலவை சடையில இருப்பவன் யார் அது யாவன் காட்டான் நல்லா பார்த்தோம் 2 மணிக்கு மயான காண்டம் அழுதுங்கிறாங்க என்னடா அழறான்னு கேட்டா அவன் பையன் பிரகலாதன பூரா கடிச்சிட்டு இருக்கு யாரு புள்ள பிரகலாத ஹரிச்சந்திரன் புள்ள பிரகலாதன அப்போ இரண்டு புள்ள யாரு என்ன போய் போறான் ஹரிச்சந்திரன் புள்ள பிரகலாத சரி அந்த கதையை விட்டுடு சொல்லு அந்த கதையை விட்டுடு நடு நேரத்துல சோனும் மழை பெய்யுது எல்லா ஜனங்களும் எழுந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க மழை பெய்ஞ்ச பிறகு நாடகம் நடக்குமா நாடகம் நின்னு போச்சு நாங்களும் எழுந்து நாங்களும் எங்க வீட்டுக்கு போறோம் ஐயா இருப்பதிலே பெரிய வீடு என் வீடு தான் அப்ப வசதியானவனா நீ என்ன ஒரு 10 சதுர வீடு இருக்குமா ஒரு 10 சதுர வீடு இருக்குமா கம்பெனி ஓடுற ஓட்டர்னா ஓடுது ஐயோ கடவுளே என்ன ஒரு 50 சதுர வீடு இருக்குமா நான் இருக்கிறதுக்கு இந்த ஆம்புலன்ஸ்ல வரணும் மேடம் ஒரு 50 சதுர வீடு இருக்குமா அது ஒரே பெருசு ஒரு 100 சதுரம் அடையா மூத்தம் முடிக்காதடா 100 சதுரம் ஒரு வீடா வந்தப்பா என் பில்டிங் சரி அதெல்லாம் போகட்டும் சென்னை மாநகரிலே மவுண்ட் ரோட்ல முதன் முறையா கட்டாங்க LIC பில்டிங் 14 அடுக்கு மாடி அவ்வளவு பெரிய வீடு இருக்குமா என்ன சிரிக்கிறா மவுண்ட் ரோட்ல ஆமாடா 14 அடுக்கு மாடி LIC ஆமா LIC தான் என் வீட்டு பாத்ரூம் ஐயா நினைச்சேன் ஏற்பட்ட வசதியா இருக்கு நினைக்கவே இல்லை LIC பில்டிங்கா உங்க வீட்டு பாத்ரூம்னா வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்கும் ஐயா தவறா பேசியிருந்தா அடிச்சிருந்தா மன்னிச்சிருங்க உட்காருங்க நான் காவல்காரன் காசு பணமா LIC அந்த கை கேள்வி ஐயோ என்ன கேட்கறையே LIC வீட்டு பாத்ரூம் LIC வீட்டு பாத்ரூம் பண்றேன் அப்ப என்ன செலவுல நிக்கிறான் பத்தியா ஒரு மதிப்பு கிடையாது நல்லவா வெள்ள வேஷம் ஆடுற உம்மா தான் ஒட்டுநலா பப்புடு வேஷம் அச்சா எவனா சிரிப்பாங்களா சூத்துல கட்டியா உக்கார தாண்ட மாட்ட சேர்த்து போட்டேன் LIC வீட்டு பாத்ரூம் LIC பாத்ரூம் LIC வீட்டு பாத்ரூம் பண்றேன் கையை யார் பிடிக்கும் காலு உமா பிடிப்பாளா காலு உமா பிடிப்பா நல்ல
நல்லா அழுத்து. டேய் காலையே இப்படி அழுத்துறிய. புஜத்தை 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 ஆடிக்கிற புடி. என்ன வேஷம்? என்ன வேஷாடுற? நான் என்ன வேஷாடுறேன்? கேவலம் பப்புடா சாடி கிடக்குறேன். பப்புடு வாசம். எவ்வளவு பெரிய வீடு ஐயா? சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. அதுல தானே என் உயிரே புடி கால புடி. என் வீடு ஜாட்டி எல்லாம் வாரு எல்லாத்தையும் வாரு உள்ள போட்டு கட்டிட்டு வாரு. வேலை கிடையாது. ஓரமா போ. கிட்ட வரக்கூடாது. அந்த கம்பிக்கா போ. எல்ஐசி நான் ஜெயிச்சு ஆகும். அப்படியா பையன் என்ன உயிரா வாழ வாழப்போ. என் வீடு எல்ஐசி. வரோம் வரோம் வரோம். ஒரு ஆளு உள்ள போனோன்னு ஒரு ஆளு உள்ள போனா போற மாதிரி இல்லைங்க. என் வீட்டு உள்ள ஒரு ஆளு உள்ள போனா ஒரு ஆளு உள்ள போனா அப்படியே போனோம். ஆனந்த சிரிப்பு. என் வீட்டு உள்ள ஒரு ஆளு உள்ள போனா ஒரு ஆளு உள்ள போனா ஒரு ஆளு வெளியே வந்து